ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணியும் எண்ணெய் கத்திரிக்காவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நம்ம கோபி மஞ்சூரியன் 65 எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணா நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க. ஃப்ரைஸ் செய்ய இப்போ நம்ம என்னென்ன பொருள் வேணும்ன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இலை வந்து ஒரு 2 இலை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராம்பு வந்து ஒரு 4 எடுத்துக்கலாம். அன்னாச்சி பூ 1 எடுத்துக்கலாம். பட்டை 2 எடுத்துக்கலாம். ஏலக்காய் 2 எடுத்துக்கலாம். அடுத்து வந்தது நார்மல் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அது காரம் இருக்காது நமக்கு. வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். தக்காளி 3 தக்காளி, தயிர் வந்து 1 கப் அளவுக்கு, லெமன் 1 நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு, கேரட் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷமாக நாங்கள் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். பாஸ்மதி அரிசி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலாக்கு எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நமக்கு நல்லா போகட்டும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நமக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்த இந்த டைமில் நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நார்மல் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க. தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்க தயிர், புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு, பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நமக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் வந்து 3 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கோம். இந்த 3 கிளாஸ் அரிசிக்கு வந்து நம்ம 3.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா நமக்கு கரெக்டாக இருக்கும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறிகள்லாம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நமக்கு நல்லா கொதித்து வரட்டும். உங்களுக்கு இதில் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லாவே கொதித்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியில் தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு தான் சேர்த்தோம். நல்லா கலந்து விட்டுட்டு இது நமக்கு கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது விசில் வச்சுக்கலாம். நமக்கு ஒரு விசில் வந்தாலே போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நமக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். நமக்கு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் ரைஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சூப்பராக வெந்து தண்ணியோட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது.
எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செய்யறதுக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயில் செய்யுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் நமக்கு வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். தனியா பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் அப்படியே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டர் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்கறதுனால மசாலாலாம் நமக்கு கருகின வாசம்லாம் வராமல் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அதுக்காக தான் நம்ம உடனே தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நமக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம கத்திரிக்காவெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நீங்கள் சேர்க்கும்போது சின்ன சைஸாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நடுவில் மட்டும் 4 பீஸாக கட் பண்ணி அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ண தேவையில்ல. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நமக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது நமக்கு கத்திரிக்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு தான் நமக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம நடுவில் பார்த்து கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. பாதி அளவு கத்திரிக்காய் வெந்தால் போதும். இப்போ நமக்கு கத்திரிக்காய் வந்து ஒரு 50% நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நமக்கு கத்திரிக்காய் இப்போ நல்லா வெந்து வரட்டும். நமக்கு கத்திரிக்காய் நல்லாவே வந்துருச்சு. இந்த டைமில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து நல்லா தோல் எடுத்த வேர்க்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளோட பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து ரொம்ப வறுத்துடாதீங்க. லைட்டாக நமக்கு ஹீட் ஆனாலே போதும். வெள்ளை எள்ளு அதை நம்ம பவுடர் பண்ணதை 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான நல்லா டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.